கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் மனுஷனுக்கு 6வது அறிவு சிறப்பான அறிவுன்னு சொல்லி சொல்லி நம்மளும் என்ன சொல்லுங்கிறோம், மனுஷனுக்கு 6வது அறிவு சிறந்ததுன்னு சொல்லுங்கிறோம். எல்லாருக்கும் கிடையாது. நிறைய பேர் 6வது அறிவு இருக்கிறதுனால தான் துக்கப்படுறான், தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை பண்ணினால அவனுக்கு என்ன அறிவு இருந்தது? 6வது அறிவு இருந்ததுனால தான் என்ன பண்ணான். 5 அறிவு இருந்தால் தற்கொலை பண்ணிப்பானா? தெரியாமல் வந்திருக்கோம் ஒரு பூனை, தெரியாமல் செத்துருக்கோம் ஒரு நாய், கரண்ட் வச்சுக்கிறாங்கன்னு தெரியாமல் செத்துருக்கோம் ஏனை, ட்ரெயினுக்கு குறுக்க போனால் எதுனா ஆகிடுமான்னு புரியாமல் போயிருக்கோம் ஒரு புலி, மானை வேட்டையாட போய் குச்சி கொம்பளை குச்சின்னு செத்து போயிருக்கோம் ஒரு புலி, எருமாட்டை தாக்க முடியாமல் செத்து போன சிங்கமும் உண்டு. இவைகளெல்லாம் செத்து போயிடுச்சு, தற்கொலை பண்ணிக்கல. நல்லா புரியணும், என்ன பண்ணிக்கல? தற்கொலை ஒருத்தர் பண்ணிக்கணுன்னா அவனுக்கு 6வது அறிவு தான் இருந்ததுனால தான் தற்கொலை பண்ணிக்கினான். இப்போ 6வது அறிவு சரியா தப்பா? ஏன் தற்கொலை பண்ணிக்கினான்? அப்போ 5 அறிவோட 6வது அறிவு தான் ஆபத்து இருக்குது. வாழ தகுதியிலன்னு யார் சொன்னான்? அவன் நினச்சான், அவன் நினச்சிக்கினான். யாருன்னா போய் சொன்னாங்களா உனக்கு வாழ தற்கொலை தகுதி இல்லை செத்துருன்னு சொன்னால் செத்துருவியா? இப்போ உங்கள் கூட்டத்தை பார்த்துரே உங்களுக்கெல்லாம் வாழ தற்கொலை இல்லை, சிரிப்பு தானே வரும். என்னை பார்த்து என்ன சொல்லுவீங்க, உனக்கு பேச தகுதியில் போடான்னுவீங்க. அதானே உண்மை. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா செத்துருன்னா என்ன பண்ணுவாங்க? செத்துருவாங்களா? நான் பொம்பளையெல்லாம் கட்டி போகிறேன் நீ வாயை பற்றின்னு போடுவாங்க, அப்படி தானே? அப்படி சொல்லுவாங்களா? ஒத்துப்பாங்களா? அப்படி தானே? ஆனால் தற்கொலை பண்ணுற உணர்வோட ரெடியாக இருந்தாங்கன்னா சரியாக சொன்னீங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கலான்னு போய் குப்பையில் போய் பார்த்துக்கிறான், தெரிஞ்சோ தெரியாமல் இனி தான் அந்த வீடியோவை பார்த்தேன். குப்பை தொட்டியாண்ட போய் உட்காந்துக்கிறான். ஒரு 4 பேர் வந்துக்கிறாங்க, வந்து அதில் இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் பொறின்னு போயிட்டான். அப்புறம் ஒரு 4 பேர் வந்துக்கிறான், கண்ணாடி பாட்டிலாம் இருக்குது இல்லை அதே எடுத்துன்னு போயிட்டுக்கிறான். அப்புறமா ஒரு 4 நாய் வந்துக்குது, உள்ளே எகிரி வச்சு அழுகிறதெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. அப்புறமா 2 மாடு வந்துக்குது, இலையை சாப்பிட்டுட்டு. ஒரு குப்பை தொட்டி இவ்வளோ பேரை வாழ வைக்குது, நான் வாழ வைக்க மாட்டேனா? குப்பை தொட்டி என்ன போய் உட்காந்து குப்பை தொட்டி ஞானம் அது புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அப்படியே ஆகலாம் தானே? இப்போ 6வது அறிவு இருக்கிறதுனால தான் அவன் குப்பை தொட்டி கிட்டேருந்து ஞானத்தை எடுத்துக்கணும்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ தற்கொலை பண்ணிக்கினவன் கடன் வாங்கிட்டேன், கடன் திருப்பி கொடுக்க முடியல, மானஸ்தன், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் நம்மால் வர சொல்லிட்டாரு. அவர் கம்பர், அவர் நிறைய பேர் பாராட்டினுக்கிறாங்க, அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அதனால் கடன் வாங்கிட்டு தர முடியல என்ன பண்ணிடனா? யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? கடன் வாங்கினா சாகணும்னு யார் சொல்லி கொடுத்தா? பொண்டாட்டி ஒன்றா நான் ஏன் சாகணும்? பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா, நான் ஏன் சாகணும்? இல்லை புருஷன் என்னை விட்டு போயிட்டான், நான் ஏன் சாகணும்? காதலிச்சேன் அவன் வானான்னு விட்டு போயிட்டான், நான் ஏன் சாகணும்? ஒருத்தனுக்கு என்னை பிடிக்கல, நான் ஏன் சாகணும்? செத்துடுறா நான் ஏன்னு ஒருத்தன் கமெண்ட் எழுதிறான், செத்துடணுமா? இதெல்லாம் எதனால் ஆனது? 6வது அறிவு இருக்கிறதுனால தான் என்ன பண்ண நான் தேராத அறிவாக மாற்றிக்கினேன். அப்போ தடம் மாறிச்சேன்னா ஆபத்து. எவ்வளோ உயரம் போறியோ நீ உயரத்தில் தாங்கிற, பாதுகாப்பாக இருந்தியானா தடம் மாறினா உன் கதை. அப்போ 6வது அறிவு உள்ள ஒரு ஜீவிதம் தான் கவனமாக வாழ்ந்தாகணும். 5 அறிவுக்கு போதனை தேவையில்லை, குரு தேவையில்லை, எந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்லேயும் அதுக்கு என்ன பண்ண வேணாம், சொல்ல வேணாம். 6வது அறிவு ஆபத்தானதுன்றதுனால தான் பேசணும். உங்களெல்லாம் 6வது அறிவு இருக்கிறதுனால தான் ஜாதி சொல்லி வச்சுக்கிறான். உங்களுக்கு 6வது அறிவுனா நீங்கள் ஜாதியை ஒத்துப்பீங்களா? எந்த நாயன்னா அதுக்கு தங்க செயின்லாம் போட்டு தங்கத்தில் காப்பெல்லாம் போட்டு வெளியே அமிச்சிங்கன்னா நான் பணக்கார டாகுன்னு சொல்லும். ஆனால் மனுஷன் ஒன்றுமே வேணாம், ஒரு டிகிரி படிக்கிறான், 2 டிகிரி படிக்கிறான், நான் மாஸ்டர் டிகிரி படித்தவன்னு மனுஷன் சொல்லுவான். மோப்ப சக்தி அதிகமாக அந்த நாய் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் போலீஸ் நாயின்னு சொல்லலாம். இன்னும் நாய்கிட்ட போய் நாங்கள்லாம் வந்து போலீஸில் சேர்ந்துக்கிறோம், எனக்கு மாதம் 25,000 சம்பளம் தராங்க, எனக்கு 2 பேர் சர்வெண்ட்டுக்கிறான், அதனால் நீ எல்லாம் என்ன பண்ணாது என்கிட்ட வராது, என்னை பார்த்து சைட் அடிக்காதுன்னு சொல்லும். ஆனால் மனுஷன் கொஞ்சம் படிச்சிட்டான்னா, ஒரு டாக்டர் ஆகிட்டான்னா என்ன திமிரு? வாயே பேசவே வராது, ஒரு கண்ணிலையும் மூக்கிலையும் வாயிலையுமே பேசின்னு இப்போ இல்லை. அவர் பிள்ளை வாழாம், அதனால் பொண்டாட்டி மதிக்க மாட்டாராம், எப்படி தான் போவாராம். விளம்பலையா? ஒரு வீட்டுக்கு போனால் விளம்பலையான்றான், ஒரு வீட்டுக்கு போனால் சாய்க்கலையான்றான்,
ஒரு வீட்டில் என்ன கொட்டுன்றான், ஒரு வீட்டுக்கு போனால் போடுன்றான். எல்லாமே தட்டில் சோறு வருது. சாய்க்கவா, விளம்பவா, கொட்டவா, போடவா, வார்த்தை தான். இந்த 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 மாறுபாடெல்லாம் எதனால் ஏற்பட்டுச்சு? ஒருத்தன் ஜாதி பார்க்குறது எங்கேருந்து? 6வது அறிவுனால தானே. இல்லைண்ணா புரியுதா? இப்போ மேன்மையானவனா அசிங்கமானவனா எனக்கு தெரியாது. ரெண்டு பக்கமும் சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்லலாம் இல்லை, நான் மேன்மையானவனே. ஏன் அப்படி? எப்போ எனக்கு புரியணும். நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பிரச்சனைங்க வரும். அதுவே வந்து என்னை சாவ வச்சா அது பிரச்சனை. பிரச்சனை வந்து அது சாவடிக்கலாம் என்ன, நான் போய் என்ன பண்ண மாட்டேன், சாக மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் எப்படி தான் இருப்பேன், சந்தோஷமாக தான் இருப்பேன். நான் மேன்மை பொருந்தியவன் தான். எனக்கு 6வது அறிவு இருக்குது. எதனா வழி இருக்குதான்னு கடைசி வரைக்கும் தேடினே இருப்பேன். வழியே கிடைக்கலனா கூட அது பிரச்சனை, ஏன் பிரச்சனை? அப்போ நான் மேன்மையானவன் இல்லை. இதுதான் வழி. ஒரு சின்ன கூட்டத்துக்குள்ளே போய் சேர்ந்துக்கலாம். மூலையர் ஆயிடலாம், பறையன் ஆயிடலாம், செட்டியார் ஆயிடலாம், நாய்க்கர் ஆயிடலாம். பாராத்திரி 12:58 ஃபோனை பண்ணலாம். ஆமாம், நாங்கள் குஷ்டு சும்மா இருந்தோம் சார். அவனுங்கெல்லாம் கேட்டானுங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, அதனால் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டேன்னு. இவனுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னு ஒரு சராசரி மனுஷனுக்கு ஃபோன் பண்ணுவானா பாராத்திரியில் 12 மணிக்கு? எனக்கு பண்ணுறாயா சார், நீங்கள் லாடா லவ்வு தான் சார். புரியுதா? இப்போ அவனுக்கு 6வது அறிவு இருக்குதா? அவனுக்கு காலைல ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னடா இது மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. நைட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசியிருந்தோம், உங்களை தப்பாக சொன்னாங்க, அதனால் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன்றான். இப்போ அவனுக்கு 6வது அறிவு இருக்குதா? சரியாக பயன்படுத்துகிறானா? அப்போனா ஒரு உண்மையே தெரிஞ்சிக்காத உனக்கு போகிறதுக்கும் 6வது அறிவு தான் காரணம். ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன தான் காரணம்? அப்பா, இப்போ எப்படி பயன்படுத்த போகிற? இப்போ சொல்லு, மனுஷன் மேன்மையானவனா இல்லையா? எப்போ நீ எல்லாமா புரிஞ்சுக்கவே மாட்டேன், நடமுச்சுக்கிறேன். எப்படி மேன்மையானவன்? இப்போ நீ ஜாதியில் யாருனா ஜாதியா நீ? இப்போ நான் சொன்ன உனக்கு கோவம் வருமா? மூலியார் என்ன கோவம் வருமா? நாய்க்கிற என்ன கோவம் வருமா? செட்டியார் என்ன கோவம் வருமா? வருதுன்னா யார் அவன்? 5க்கும் கீழே தானே. அப்போ 6வது அறிவுன்னா வாக்கி வச்சுக்கிறான். அப்பா, மதங்கள்லாம் தப்புன்னா கம்முனுக்கிறான். ஆனால் ஏதோ ஒரு மதம் பேர் சொல்லி திட்டினா என்ன பண்ணுவான் நாளைக்கே என்ன? அப்போ எப்பேற்பட்டாலும் அவன் அவ்வளோதான். இப்போ மேன்மையாகிறதும் மேன்மையாவதுமா? இப்போ சொல்லு, 6வது அறிவு விசேஷமா? விசேஷம்தான். விஷமானதும் கூட விசேஷம்தான். எப்போ தான் விஷம்? நான் எவ்வளோ ஒன்றா படிச்சிருக்கலாம், நான் எவ்வளோ ஒன்றா தெரிஞ்சுன்னு இருக்கலாம், எனக்கு திறமை எவ்வளோ ஒன்றா இருக்கலாம், நான் எவ்வளோ பெரிய ஆளாகனா இருக்கலாம், ஆனால் நான் இப்படி தான் இருக்கணும். பேசுகிறவங்கள கூட பேசணும், வாழ்கிறவங்கள கூட வாழணும். புரியுதா? அப்போ தான் நான் யார்? எப்போதும் யாரை கவனிச்சுன்னுக்கணும்? நான் என்ன கவனிக்காத அறிவு எனக்கு எதுக்கு? புரியுதா? என் மேலே யாருன்னா ஜாதி சாயம் பூசினா யார் ஒட்டாமல் வச்சுக்கணும்? மத சாயம் பூசினா ஒட்டாமல் வச்சுக்கிட்டு யார்? எனக்கு சாப்பிட்டா சரிக்குது, நான் சாப்பிட்டுக்கிறேன். பிரச்சனை யாருக்கு? யூடியூப்பை பார்த்து மாறது யார் தப்பு? இல்லை, நண்டை பிரித்து அந்த வருதுல குஞ்ச அதை ஆஞ்சி குத்தாங்க பாட்டி, அதை எடுத்து வாயில் போட்டேன் நான். நீ போடுவியா? அப்படி உயிர் இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? பசி இல்லை, அதனால் உனக்கு அதெல்லாம் உயிராக தெரியுது. பசி எடுத்தா காட்டில் போனேன்னா பல்லியை சுட்டு சாப்பிடுவேன். புரியுதா? சர்வைவல் ஃபிட்னஸில் தெரியாது, அடுத்த மனுஷனை அடித்து சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவேன். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? வாழணுன்ற வேட்கை யாருக்கு இருக்கணும்? அந்த 6வது அறிவு உள்ளவன் எப்படி வாழ முடியும்? அப்போ அது என்ன? அது விசேஷம். சரி, இவனை ஏன் அசிங்கமாக்கணும், நீ ஒரு விசேஷன்டான்னு சொல்லிக்கிறாங்க. அவன் விசேஷம் சொன்ன உடனே பிடிச்சி நான் சரியாது. எப்படி விசேஷம்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கணும்ல? நான் ஏன் விசேஷம் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அப்படி கேட்டிருக்கணும். யாரை? என்னை கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். இப்போ அதில் விஷமும் இருக்குது, விசேஷமும் இருக்குது. ஆனாலும் நான் தான் சொல்லுவேன், மனுஷன் நான் ரொம்ப சொல்லினே இருப்பேன், மனிதன் ஆபத்தானவன் எப்போனா நல்லவன் ஆகிடுவான், எப்போனா கெட்டவன் ஆகிடுவான்லாம் கிடையாது. ஏன்னா அவன் இயல்பே கெட்டவன் தான். வளர்ந்த இடமே அங்கே தான், எங்கேருந்தான் வளர்ந்து வரான் அவன். ஒரு மொழி பற்றா இருக்கும் அவனுக்கு. ஏன் அம்மா சொன்ன அம்மா மொழி தான் அவனுக்கு புரியுது. அதனால் அது அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் அது மேலே அவனுக்கு என்ன ஆகிடும்? மொழி பற்றால நல்லவனா? ஏன் பிற மொழி என்னப்பா எப்படி பார்ப்பான்? கீழே தான்னுவான். ஓகேவா? அப்போது மனிதன் ஆபத்தானவன்,
எப்போனா நல்லவன் ஆகிடுவான். இப்போ நான் ஆபத்து தானுவேன், என் பேச்சு கேட்டவே நீ கேட்டவன் ஆகிடுவையா? நான் ஏன் ஆபத்து தானுவேன்? நான் புரிய வைக்கும்போது புரியாதவனுக்கு எப்படி இருக்கும்? வெரி குட். அப்போனா இங்கே கூட்டம் வரலையானா புரியாதவன் நிறைய பேர் இருக்கிறான். 6 வருஷமா 8 வருஷமா 10 வருஷமா இருந்தும் புரியாதவங்களாங்கிறான். இதை வர இன்னொரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறான். நிறைய பேர் ஐயா ஒன்று 6 வருஷம் போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறான். ஆமாம், நீங்கள் எப்படி இவ்வளோ நாள் இருக்கிறீங்க, ஆனால் இருந்துன்னே கேட்குறான். போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டு போகிறது போல டிசைனாகிறான் மனுஷன். இவ்வளோ தூரம் சிந்தனையை தூண்டி புரிய வச்சு இவ்வளோ தூரம் தூக்கின்னு வந்தாலும் என்ன ஆயிடுறான் திடீர்னுட்டு? இப்போ சொல்லு, மனுஷன் ஆபத்தானவன் எப்போனா எப்படி ஆகிடுவான்? கெட்டவனாகவும் ஆகிடுவான். இப்போ தக்க வச்சுக்கிறது யாருக்கு இருக்குதே? யாருக்கல்ல? உங்கள் கையில் தான். சரியா? 6வது அறிவை ஒழுங்காக பயன்படுத்தணும். 6ஆம் அறிவை தேரா அறிவாய் அவனுக்கு அவனே செய்து கொண்டான். தற்கொலை பண்ணுறது, தன்னை அசிங்கம் நினச்சிக்கிறது, நான் சரி கிடையாதுன்னு சொல்கிறது, இன்னொருத்தரை பார்த்து சரி கிடையாதுன்றது இன்னும் மோசம். அவர் விருப்பத்தில் வாழ்ந்துக்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை என்ன சொல்லு சார், நீங்கள் எந்த பொம்மையான பாருங்கள், என் பொண்டாட்டி மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லு. நான் அதுக்கு ஒரு பதில் வச்சுக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? சரிடா, நான் பார்க்கல, வேறு யாருன்னா பார்த்தா என்ன பண்ணுவேன்னு கேள்வி தானே இது. பயம் பெஜராயிடுவான். சார் நீங்கள் யார் என்ன பாருங்கள், என்ன பண்ணாதீங்க, என் பொண்டாட்டியை பார்க்காதீங்கன்னா நானா சொன்னேன்? நான் பார்க்கவேண்ணா, வேறு யாருன்னா பார்த்தா உடனே சில பேர் சொல்கிறான், மற்றவன் பார்க்கறத விட நீ பார்க்கறதே மேல். அப்போ என்ன பண்ணுங்க, பாருங்கன்றான். சரியா தப்பா? அப்படி பாருன்றவன் நீயும் தப்புன்றிய. டீல் எனக்கும் அவனுக்கும் உனக்குன்னா உனக்கு என்ன பிரச்சனை? அதில் புரியுது? இதை விட வெளிப்படையாக சொல்ல முடியுமா? நான் யாரோ ஒரு பொம்பளையோ பார்த்தேன், நான் அவன் வந்து என்னை கேட்கவும் செஞ்சான், என் பொம்பளையை ஏன்டா பார்க்குறேன்னு கேட்குறான். நான் என்ன பதில் சொல்கிறேன்? வேறு யாருன்னா பார்த்தா என்ன பண்ணுவேன்றேன். அவன் சொல்கிறான், வேறு யாரோ பார்க்கறதுக்கு என்ன பண்ணேன்? சரியா தப்பா? ஏன் பொம்பளை என்ன பார்ப்பாங்க தானே? இது கூட புரியாமல் பொண்டாட்டி வாழ்ந்துங்கிறானே. சினிமா இது போய் அவனை பாரு இவனை பாருங்க காமிக்கிறானே. எப்படி காமிக்கிறான்? வீட்டில் டிவி பெருசாக வாங்கி வச்சு போட்டு பார்க்க சொல்கிறான். படம் பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்குதுன்ட்டு அவன் எப்படி வந்து நிற்கிறான்? சரச கலையை பழகி பார்க்க வீரசம் கிடையாது. யாரை காட்டுற? பொம்பளையவா காமிச்ச? பொம்பளையவா பார்த்து நிற்பான்னு நினைக்கிற? உருவும் பொம்பளை மட்டுமே பார்த்துக்கிற பொம்பளை யாருன்னாங்கிறாங்க. உங்கள் கண்ணு அது மாதிரி டிடெக்ட் பண்ணி தனியாக பிரித்து காட்டுதா என்ன? அப்போ உனக்கு எதார்த்த உண்மை உனக்கு புரியல, நிதர்சனமான வாழ்க்கை உனக்கு புரியல. இப்போ 6வது அறிவு என்ன ஆயிடுச்சு உனக்கு? இந்த வேலையை நாய் பண்ணுமா? 5 அறிவு பண்ணுமா? ஏன் இவன் மட்டும் தற்கொலை பண்ணிக்கிறான்? 6வது அறிவு என்ன ஆகி வச்சுக்குது உனக்கு? இதை புரிய வச்சா என்ன அசிங்கமானவன்றிய நானா பண்ணிட்டான். இன்னும் வேற யார் தான் உனக்கு புரிய வைப்பான். இது புரியுதா பாரு? இது வந்து லோக்கலாக இருக்கிற மாதிரி தெரியல, அசிங்கமா. இப்படி இன்னொரு கேள்வி வர கேட்டான், உன் பொண்டாட்டியை மட்டும் உத்தரவு வச்சுங்கிறேன்றான். நான் போடினாலும் போக மாட்டேன், நானா பண்ணுறது? குறைக்காத நாய் வச்சுக்கிறேன், என்ன செய்யலாம்? அதுக்கும் பதில் சொல்லி வச்சுக்கிறேன் நான். எதுக்குமே தயங்குறது இல்லை. வந்துரு சத்சங்கத்துக்கு பேசிடலான்றேன் நான். வந்துரு, கேள்வி இல்லாமல் அறுத்துடலாம். வந்தால் கடைசி எங்கே தான் போய் நிற்ப? முட்டின்னு போய் நிற்கிற முட்டு சந்தி எங்கே தான்? வெற்றிடம் தான். புரிஞ்சிச்சு என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ 6வது வரைக்கும் எது வரைக்கும் வேலை செய்யணும்? ஒன்றுமே இல்லாத இடத்துல வந்து இப்படிலாம் பேசிக்கிறேன் நான். ஒன்றுமே இல்லாத இடத்துல வந்து ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு போகிறேன். இடையில் என்ன பண்ணுகிற? கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் போயேன்ற நான். கொஞ்சம் கொண்டாட்டமாக தான் இருந்துட்டு போயேன். கொஞ்சம் உன்னை மதியன்ற நான். என்ன மதிக்க வேணாம், என்னை அசிமாவே திட்டு போனா பிரச்சனை. யாரை மதிய சொல்கிறேன் நான்? உன்னை மதியா? நீ நல்லா சாப்பிட்டியா? நல்ல பண்ணி அப்படி மதிச்சேன்னா உன் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு உன் வேலையா நேரமாக இருக்குதா உனக்கு? இல்லை உன் புருஷனை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்குதா? முடியுமா? ஏன் உன் வேலை செய்யறதுக்கு அந்த நாய் எதனா பார்த்துக்குது? நமக்கு என்ன உன்னை சோறு வேணும்? இல்லை இந்த நாயை விட இன்னொரு நாயை உன்னை பார்க்கணும், இந்த நாயை கூட மட்டுமே வாழலாமா வாழக்கூடாது, இதெல்லாம் முடிவு பண்ணா? அப்படித்தானே? அப்படி தானே? உங்கள் மேலே கவனமாக இருங்க. உங்களை கொண்டாடுத்தான் அவங்க வந்துக்கிறீங்க. உங்களுக்கு தான் இந்த கடவுள் சந்தர்ப்பம் கொடுத்துக்குது. நீங்கள் இன்னொருத்தர் நிரூபிக்கிறதுக்கு வரல. இந்த 6வது அறிவு வச்சு என்ன பண்ணுகிறீங்க? ஐயோ பாவமா இல்லை? பிச்சைக்காரனாங்கிறான், வணக்கம் டாக்டர் திமிரை தான் போகிற மாதிரி இருக்குது. உள்ள ஏங்குறான். ஒருத்தனை நம்மளை பார்த்து ஏந்துக்கவே இல்லை. அது அட்டன்ட்கிட்ட சொல்லலாம் டாக்டர் வராருன்னு.
ஜட்ஜை பார்த்தா இன்னும் கேவலமாகுது. ஜட்ஜி வரார், ஜட்ஜி போறார். என்ன புரியுதா? ஏன் நீதிமன்றம் இன்னும் தீர்ப்பு வழங்கவே இல்லை. எங்களை பார்த்து நீங்கள் ஏந்துக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஏன்டா அவன் சூத்து அவன் உட்காந்துக்கிறேன், நீ ஏன் உன்னை பார்த்து ஏந்துக்கணும் கேட்டான். நான் ஒருத்தனாச்சான், சார் நாங்கள் எங்கள் சூத்தில் உட்காந்துக்கிறோம், நீங்கள் வந்தால் ஏன் ஏந்துக்கணும்னு கேட்டான். இல்லை அவனாச்சும் சிந்திச்சானே, நம்ம வந்து நின்றுங்கிறோம், நம்ம வந்து உட்காந்துன்னு போகிறோம், அவனுக்கு ஏன் ஏந்துக்கணும்னு கேட்டானே. எப்பனா இன்னும் அதுக்கு பேர் நயா, அதுக்கு பேர் ஒரு புதுசாக ஒரு பேரை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறான். அடிமைத்தனமா மரியாதையா? டேய் உன்னை பார்த்து எழுந்துக்கிறோம், எப்படா உங்ககிட்ட நேர்மையாக பேசுவான், பயந்து தானே பேசுவான். அப்புறமா எங்கடா அங்கே நீதி இருக்கும்? சொல்லு, நீதி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி தான் பேசுவான்? அப்புறமா அவங்ககிட்ட எங்க சுதந்திரமா பேசணும்? ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சு கையை கட்டுறான்ட்டு எப்படி பேசுவான் அவன்? எப்படியா பேசுவான்? அவன் தோன்றதெல்லாம் பேச முடியும்? அப்புறமா பயம்புத்திட்டு பேர் எங்கேயா நீதி கிடைக்கும்? இன்னும் இதுவே இன்னும் இந்த உலகமே திருந்தலைன்ற. நான் இங்கே இல்லை, நான் இந்த பேட்டர்ன் எல்லா உலகத்துலையுமே இருக்குது. நான் தான் இதெல்லாம் யோசிக்கிறேன். நான் கேட்குறேன் இந்த கேள்வி. புரியுதா? இந்த கேள்வி கரெக்டாக இல்லையா? உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்குன்னா நீ எப்படி என்ன கூட சமமாக பேசுவேன்? நான் வந்தால் நீ எழுந்துக்கணும்னா நீ எப்படி என்ன கூட சமமாக பேச முடியும்? அப்புறம் அப்போ ஆறாவது அறிவு என்ன பண்ணி வச்சுக்கிறான்? ஒரு நாய் எப்படி பழக்கம் முத்தி முடியுமா? பட்டாயாவுக்கு போனோம், புளியை வச்சு நின்று விளையாண்டுருந்தான். ஒரு புலி ஒத்துக்கவே இல்லை கச்சரிக்கும். இவன் உசாரா என்ன பண்ணான், அந்த புலியை மட்டும் அந்த ஜூலேருந்து வெளியே அனுப்பிச்சி விட்டான், அந்த கேம்லேருந்து வெளியே அனுப்பிச்சி விட்டான். அவங்க என்னை கூட வந்தவங்களெல்லாம் சொன்ன, பாடுறா அந்த புலி நான் தான். புரியுது என்ன சொல்லிட்டு? சிந்திக்கணும். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது நியாயம் புரியும், இல்லைன்னா புரியாது. இவர் மட்டும் நீதிபதிக்கிட்ட போய் கை கட்டாமல் இருந்தாரான்னு கேள்வி கேட்பீங்க. கரெக்ட் தானே? வேறு வழி இருக்குதான்னு கேட்குறேன். நரிகள் நிறைந்த இடத்துல நான் போய் குலைக்கலாமா, ஊழலிடணுமா? நரிகள் நிறைஞ்ச இடத்துல நான் குறைக்கவா, நாயின்ட்டு நரின்ட்டு ஊழையிடவா? ஏன் நான் நாயும் இல்லை நரியும் இல்லை, ஓனா என்ன பண்ணலாம்? புரியுதா? இந்த உலகம் அசிங்கத்தில் இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சாக வேண்டியதாக இருக்குது. இப்போ ஆறாவது அறிவு வச்சு நடிக்கவா, உண்மையாக இருக்கவா? ஆறாம் அறிவு வச்சு நடிக்கவா, உண்மையாக இருக்கவா? உண்மையாக அந்த ஒத்திப்பை அவுத்து போட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன், நீ சட்டை போடாமல் பண்ணாலும் பண்ணுவியா? நீ மோசமானவன். ஒத்துப்பையா? நடிக்கலன்னா ஒத்துப்பியா? அப்போ நீதிமன்றம் நடிக்குது, தீர்ப்பு எப்படி தான் இருக்கா? பயந்து தான் வாழணும். பதுங்கி தான் இந்த உலகத்தில் அவனை பூரா பயில திருட்டு பயிலாகிறானுங்க. என்னை புரிஞ்சுது ரொம்ப கஷ்டம். என்னை புரிஞ்சிச்சேன்னா விடுறது ரொம்ப கஷ்டம். புரியுதா? விடுற மாதிரி நடிக்க தான் முடியும். அதான் போன மாதிரி இருக்கும். போனாலும் அங்கேருந்து திரும்பி பார்த்துன்னு இருப்பான். ஏன் கமெண்ட் எழுதிங்கிறான் வந்து திருட்டுனா ஏன்னு? போக முடியல, போயிட வேண்டியது தானே. பிரச்சனை தான். அப்போ நான் சிரிச்சுப்பேன், ஐயோ இந்த புள்ள போக முடியாமல் தவிக்குது. புரியுதா? இப்போ ஆறாவது அறிவு பயன்படுத்துகிற விதம் தான். நான் சரியாக பயன்படுத்துறது தான் கிளாஸு அது இதெல்லாம் வச்சுக்கிறேன். சரியா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.